தியானத்துக்கு முன்னாடி தியானத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நம்மளே தண்ணீரை பத்தி பார்த்தோம். டாக்டர் எமோட்டோ எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை கோயில்கள் எல்லாம் போனா நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா? தீர்த்தம் கொடுக்கும்போது நம்ம ஏன் அதை அவ்வளோ பக்தியா வாங்கி அப்படி நம்ம குடிச்சுக்கிறோம்? நம்ம எப்படி நமக்கு மனசுல தெரியுது இந்த தீர்த்தத்தை குடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு? ஏன்னா அந்த கோயில்ல வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஹை வைப்ரேஷன் இருக்கு. நிறைய மந்திரங்கள் மந்த்ராஸ் எல்லாம் சாண்ட் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி அந்த தண்ணி சுவாமி முன்னாடி எல்லாம் வச்சு நிறைய பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம தீர்த்தமா நம்ம குடிக்கிறோம். எல்லா மதங்கள்லயும் இந்த பிராக்டிஸ் இருக்கு. ஸோ அந்த தீர்த்தத்துல வந்து அவ்வளோ ஹை வைப்ரேஷன் இருக்கனால நம்ம அதை ஒரு 2 சொட்டு 3 சொட்டு கொடுத்தாலும் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்லதை நமக்கு கொடுக்குறது. ஸோ அது மாதிரிதான் இந்த ஆற்றல் ஆனது நம்ம உடம்ப எப்படி நம்மள அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல வந்து பேசிக் லைன் அப்படி என்ன அப்படின்னா தியானம். தியானம் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் ஆற்றலை கூட்டி கொடுக்குது. யதார்த்தமா நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்வோம், நல்லா சாப்பிடுவோம். கண்டிப்பா நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம உடலுக்கு சக்தி வரத்தான் செய்யுது. பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணா கண்டிப்பா சக்தி வரத்தான் செய்யுது. ஆனால் தியானம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சோம்னா அந்த ஹோலிஸ்டிக் சக்தி எப்படி நம்ம ஆரோக்கியத்துல ஹோலிஸ்டிக் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம். உடல், மனம், சமூகம், உறவுகள் அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறதும் ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும். வெறும் பிசிக்கல் எனர்ஜி மட்டும் பார்க்க கூடாது. இந்த பிராண சக்தியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம சக்தியை நம்ம கூட்டிக்கலாம், எப்படி நம்ம ஒரு தேஜஸோட இருக்கணும். சில பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வயசானவங்களா கூட இருக்கலாம், ஆனா அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க கண்கள்லாம் அப்படியே ட்விங்கிள் ஆகும், ஸ்டார்ஸ் மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம பெரிய குருக்கள், ஞானிகள், யோகிகள் அவங்க கிட்ட எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா உடம்பு அவங்களுக்கு தளர்வா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு எனர்ஜி அப்படி இருக்கும். ஒரு ஒரு அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே போய் உக்காந்துக்கலாம் போல இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேஜஸ் நம்ம நமக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரணும். அப்ப நம்ம சொல்லவே மாட்டோம் இனிமேல் எனக்கு எப்பவுமே டயர்டா இருக்கு, எனக்கு எப்பவுமே டல்லா இருக்கு அப்படின்லாம் இனிமே நம்ம சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு தியானம் நம்ம ரெகுலரா பண்ண பண்ண எப்படி நம்ம வந்து அதை உடம்புக்குள்ள இந்த சக்தியை கொண்டு வந்துக்கலாம், எப்படி அதை நம்ம அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி ஆஹ் தியானம் என்கிறது உடல் ஆற்றலை எப்படியெல்லாம் கூட்டுதுன்னா 3 வகையில நமக்கு கொண்டு வரும். அதாவது வெளி மூலங்களிலிருந்து வரும் ஆற்றல், எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து வருது. அப்புறம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே கூட இந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. இன்னொன்னு வந்து ஜென்ரேட் ஆகுது போக உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. அதான் சீக்ரெட். ஏற்கனவே இருக்கிறது என்ன நம்ம பார்த்தோம்ல, அந்த வெற்றிடம். அங்க இருந்து வரக்கூடிய பிராணசக்தி நமக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம அதை வந்து டேப் பண்ணாம இருக்கோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, கான்கர் யுவர் செல்ஃப் அண்ட் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்போ நம்ம வி ஹாவ் டு கான்கர். நமக்குள்ள இருக்க சக்தி எல்லாம் நம்ம நமக்குள்ள அறிஞ்சு அதை கண்டிப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேலும் மேலும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது சிம்பிளா நம்ம பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா இந்த வகையில எல்லாம் வருது. உகந்த உணவு, சாத்வீக உணவு, சைவ தாவர உணவு மற்றும் உகந்த தண்ணீர் பருகுதல், ஆப்டிமல் வாட்டர் இன்டேக் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னா பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா கிட்ட சொல்றாராம், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஸ்தஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படின்னா நம்ம வந்து நம்ம உணவை வந்து உணவு, ஹாரா அப்படின்னா உணவு, விஹாரஸ்ய அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ரெக்ரியேஷன், இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணுமா. ரொம்ப கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறையாவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம நல்ல அறிவுபூர்வமா ஆராய்ஞ்சு நம்ம சரியான சாப்பாடை நம்ம சாப்பிடணும். அதாவது ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னா
ஆஹ் நினைச்ச நேரம் எல்லாம் சாப்பிடுறது கூடாது. அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்களே, சிப்ஸ், பாப்கார்ன், அது இது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ரெடிமேட் ஃபுட்டா வைக்குது இல்ல, இந்த ரெடிமேட் நூடுல்ஸ், ரெடிமேட் ஃபுட்டா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியே இருக்கும். நம்ம வீட்ல வந்து ஜஸ்ட் அது டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம சும்மா தண்ணியை ஊற்றி சுட வச்சு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுல எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த அந்த மாதிரி இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இதுல எல்லாமே இப்ப நிறைய இடத்துல ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு அப்படின்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு மேல ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி கிரேவிங், அதாவது இந்த சாப்பாடு எனக்கு வேணும், இதை பார்த்த உடனே நான் உடனே ஸ்வீட் ஓவரா சாப்பிடணும், உடனே இந்த கூல் ட்ரிங்க் குடிக்கணும், இந்த டக்கு டக்குன்னு கடையில போய் இந்த ரெடிமேட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல சுட வச்சு சாப்பிட்டுக்கணும், இப்படிங்கிற நினைக்கிற அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டா விட்டுரும். தியானம் செய்ய செய்ய நம்ம உடம்பு வந்து நமக்கு ஒரு கோயில், இந்த கோயிலுக்குள்ள நம்ம ஆத்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வந்துடும். இந்த அவேர்னஸ் வரவும் நம்ம என்ன செய்வோம், அந்த உடம்புக்கு அதுக்கு தக்க ஃபுட் கொடுக்கணும், அதுக்கு தக்க உணவு கொடுக்கணுங்கிற தைரியமும் அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம தினம் தினம் சரியான ஆகாரம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாத்விக் ஃபுட் அப்படின்னா என்னன்னா, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பூமிக்கு கீழே விளையக்கூடிய சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது போக சில வந்து அந்த சாப்பாடை வந்து பிளஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ், அந்த மாதிரியும் சிலர் இருக்கலாம். அதுவும் ரொம்ப உகந்ததுதான். சாத்விக் ஃபுட் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சைவ உணவு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப உகந்தது. நம்ம அசைவம் வேண்டாம்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது அவங்க அவங்களுடைய விருப்பம். ஆனா சைவ ஃபுட் சாப்பிட்டோம்னா, சைவ உணவு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஏன்னா அதுல வந்து பிராண சக்தி ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவரங்கள்ல வந்து பிராண சக்தி ரொம்ப கூட இருக்காம். சோ அதை நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு லைட் ஃபீலிங் வரும். தேவையில்லாம அசைவ சாப்பாடு சாப்பிடும்போது அது வந்து ஹெவி எனர்ஜி, டென்ஸ் எனர்ஜின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டென்ஸ் எனர்ஜி நமக்கு வேண்டாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தாவரங்கள் அது வந்து ரொம்ப லைட் எனர்ஜி. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா we will feel very light. நமக்கு வந்து ஒரு ஹெவியா டைஜஸ்டே ஆகல அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி உகந்த ஆஹ் உண தண்ணியும் வந்து நல்ல தண்ணியா நம்ம குடிக்கணும். ஆஹ் அதாவது இப்பெல்லாம் நம்ம எங்க போனாலும் அவங்கவுங்க தண்ணி பாட்டில் கொண்டு போய்க்கிறாங்க. ஏன்னா முந்தையெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது தண்ணி பாட்டில் கூட கொண்டு போனது இல்ல. அங்கேயே ஸ்கூல்ல தண்ணி டேங்க் இருக்கும், அங்க ஒரு டம்ளர் இருக்கும், நாங்க பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டு எங்க பாட்டுக்கு இருப்போம். ஒரு நோயோ ஜலதோஷமோ ஒண்ணும் பிடிக்காது. என்னைக்காவது வந்தா அது அபூர்வமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமையில இவ்வளவு பொல்யூஷன் எல்லா பக்கமும் ஆயிப்போச்சு இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே இந்த தண்ணி எடுத்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டுல நல்லா காய்ச்சின தண்ணியை குடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்குற தண்ணியை அவாய்ட் பண்ணலாம். நம்மளே வீட்டுல காய்ச்சி குடிச்சுக்கலாம். ஸோ அந்த தண்ணியுமே நல்ல இதை குடிக்கணும். அது போக வேண்டாத பழக்கங்கள், அதாவது அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இதெல்லாமும் நம்ம நம்ம தவிர்த்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கொடுக்கறது வந்து தியானம் தான். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க, நம்ம மனசு உடனே என்ன சொல்லுது, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஆமா நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். 2 நாள்ல நம்ம வந்து எவ்வளவு எவ்வளவு நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திருப்பி நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. எங்க போனாலும் எப்ப போனாலும் அதே தான். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிடுறது வந்து வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாதாம். அதாவது 50% தான் நம்ம சாப்பிடணும் சாலிட் ஃபுட், 25% லிக்விட் தண்ணி நம்ம குடிக்கணுமா, 25% வெற்றிடமா இருக்கணுமா நம்ம வயிறு. ஸோ வயிறு முட்டை முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா கூட போதும், அதுவே நமக்கு போதுமானது. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வார்ம் வாட்டர் எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 o'clock 11 o'clock போல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளோ நல்லா இருக்காம். நைட்டு நம்ம படுத்து தூங்கும்போது அவ்வளோ நல்ல தூக்கம் வரும்.
நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நம்ம நல்ல ஒரு நீண்ட நேரம் நம்ம அதுக்கு ஒரு ஓய்வை நம்ம கொடுக்குறோம். எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதை நம்ம சாப்பிட்றத வந்து செரிமானம் பண்ணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பியும் சாப்பிடுவோம், திருப்பியும் அதையும் அதை டைஜஸ்ட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எதையாவது ஒரு நொறுக்கு திணியாது எதையும் சாப்பிடுவோம். ஸோ அது வந்து கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஓய்வு தேவை இல்லையா? அது மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் நம்ம அதுக்கு தேவையான ஓய்வு கண்டிப்பா கொடுத்தாகும். அது ஓய்வு கொடுத்தாதான் அது திரும்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் வேலை பார்க்கும். ஸோ இது வந்து நம்ம சொல்ல போனா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்கவுங்க அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பண்ணுக்கோங்க. எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையவே கிடையாது. உங்க உடம்புக்கு உங்க சூழ்நிலைக்கு எது சரியோ அதை மட்டும் நீங்க செய்யலாம். அந்த எது சரியோங்கிறது என்ன கொடுக்குது? தியானம். தியானத்துல போகும்போது உங்களுக்கு அழகா சொல்லுவாங்க, இததான் செய்யணும், இததான் நம்ம சாப்பிடணும், இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியையும் அந்த விவேகத்தையும் வைராகியத்தையும் தியானம் கொடுக்கும். சரியா? அடுத்து நம்ம வந்து உள்ள இருந்து வர்ற ஆற்றல் எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம தூக்கம் தூக்கம் கூட நமக்கு நல்லா இருக்கணுமா. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய சக்திகள். இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னலா நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் கரெக்டா இருக்கணும், நம்மளோட பேச்சு கரெக்டா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும், நம்ம தூக்கம் கரெக்டா இருக்கணும், நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும், நம்ம சரியா தியானம் செய்யறோமோ. இதெல்லாம் செய்யும்போது நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா, போன வாரம் ரத்னவேல் சார் சொல்லியிருக்காங்க, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. அவேர்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கரண்ட் மொமெண்ட், இந்த க்ஷணத்துல நம்ம நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. எப்பவுமே நம்ம எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா கடந்ததை பத்தி இருக்கும், இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்போம். நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு 40,000ல இருந்து 60,000 வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் பல நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் தாட்ஸா இருக்கும், இல்ல பாசிட்டிவ் நேர்மறையான தாட்ஸா இருக்கும், இல்ல எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா மிராக்குலஸ் தாட்ஸ் இருக்காங்க, அற்புதமான தாட்ஸா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கூடுமான அளவுக்கு நேர்மறையான தாட்ஸை கொண்டு வரணும். இந்த வேஸ்ட் தாட்ஸ், எதிர்மறையான தாட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டே வரணும். என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க, அதாவது பாஸ்ட் இஸ் லைக் அ கேன்சல்டு செக் தான், கேன்சல் ஆகி போச்சு, அது இனிமே நமக்கு வரப்போறது இல்லை. ஃபியூச்சர் இஸ் லைக் அ ப்ராமிசரி நோட், அது வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. பட் த பிரசன்ட் இஸ் லைக் ஹாட் கேஷ், நம்ம கையில அப்படியே கேஷா இருக்கு. ஸோ நமக்கு எது வேணும்? கேன்சல்டு செக் வேணுமா, ப்ராமிசரி நோட் வேணுமா? நம்ம கையில இப்ப இருக்க ஹாட் கேஷ் தானே நமக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு, உடனே செலவழிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம அப்படி நினைச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம எண்ணங்களை தேவையில்லாம பழசு, அது முடிஞ்சு போச்சு, அது எதுக்கு நம்ம போட்டு உழட்டிட்டு கிடக்கணும்? ஃபியூச்சர் வரப்போகுது, அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் இப்ப? ஸோ நம்ம எனர்ஜி ஃபுல்லா எனர்ஜி லாஸ், எனர்ஜி சீப்பேஜ் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமா எதனால வருது அப்படின்னா, இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை போட்டு தாக்குறதுனாலதான் இந்த எனர்ஜி லாஸ் வருது. ஸோ நம்ம தியானம் செய்ய செய்ய நம்மளோட எனர்ஜி வந்து மேலும் மேலும் கூடிக்கிட்டு வருது. ஆனா நம்ம இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்றோம், நமக்குள்ள இன்டகிரேட் பண்றோம். சோ ஒரு பக்கம் தியானத்தை கூட்டிக்கிறோம், இன்னொரு பக்கம் தியானத்தை இன்டகிரேட் பண்றோம், இன்னொரு பக்கம் அது வேஸ்ட் ஆகி சீப்பேஜ் ஆகாம லாஸ் ஆகாம நம்ம அதை கட்டுப்படுத்திக்கிறோம். சோ இது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த அவேர்னஸ்ங்கிறது என்ன பண்ணுது? நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ண வைக்குது. சோ இதை வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எல்லாருமே இந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. நம்ம என்ன நம்ம வந்து திடீர்னு நமக்கு இந்த ஆசை வருது, நம்ம அதை செய்யணும் வைக்கணும், இல்லை இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம மைண்ட் டக்குன்னு திருப்பி நம்ம கொண்டு வந்துருவோம். இது சரியில்லை, நம்ம வந்து இந்த மாதிரிதான் பேசணும். இப்ப நம்ம பண்றோம்ல, எண்ணங்களை நம்ம சரிப்படுத்திட்டே கொண்டு வர மாதிரி நம்ம பேச்சை கொண்டு வரணும். பேச்சு எப்படி சரி பண்றோம் அப்படின்னா, பேச்சுங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இப்ப வந்து வெறும் வார்த்தைகள் பேச்சு. யாராவது நம்ம கிட்ட நீ வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கே, உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பர்சன் வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க?
இவ்வளவு குண்டா இருக்கா, இவளுக்கு போய் இந்த Dress சூட்டே ஆகல, இத போய் போட்டிருக்கா. ஆனா நம்ம முதல்ல சொல்ல முடியாது. சும்மாவாவது நேர்ல பார்த்து நல்லா இருக்கே, உனக்கு சூப்பரா சூட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நம்ம தான் நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றோம். ஏன்னா நம்ம எதிர்மறையா பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா ஒரு நல்லது நம்ம செய்யல, நமக்கே நம்ம ஒரு கெடுதல் பண்ணிடுறோம். எப்போ when we are not in alignment with our thoughts, our words and our action. ஸோ நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், இது மூணும் அப்படியே நேர்மறையா இருக்கணும். ரொம்ப ஆக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். அததான் வந்து யுக்த சேஸ்தஸ்ய கர்மசு அப்படிங்கிறாரு. நம்ம செய்யற காரியங்கள் அவ்வளவும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா கரெக்டா அலைன்மெண்ட்ல செய்யணுமா. ஐஐடி கரக்பூரோட மோட்டோ கூட சொல்லுவாங்க, யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம செய்யற வேலைகள், நம்ம பேசுற பேச்சுகள் எல்லாமே வந்து அறிவுபூர்வமானதா நல்லதா இருக்கணும். நம்ம பேசுறது 3 கேள்வி நம்ம கேட்டுக்கணும். அது உண்மையா, அது பாசிட்டிவா, அது யாருக்கும் பயனுள்ளதா இருக்கா, இப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள முதலே கேட்டுக்கணும். கேட்டுட்டுதான் நம்ம அப்புறம் செய்யணும். கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எனர்ஜி அவங்களுக்கு போயிடுமா. அதனாலதான் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒருத்தரை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்னு நினைச்சிட்டு, ஐயோ இவங்களை நம்ம போய் பார்க்கணும், இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க வேற வந்திருப்பாங்க, நம்ம போய் இவங்களை மீட் பண்ணணுமே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு போனா அந்த எண்ணம் முதல்லயே அவங்கள தாக்கிடுமா. நம்ம அங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது நம்ம நல்லா பேசணும்னு நினைச்சிட்டு போனாலுமே அவங்களுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குமா நம்ம கிட்ட. ஸோ நம்ம முதலே நம்ம கிளியர் பண்ணிக்கணும். நம்ம மைண்ட அக்செப்டன்ஸ் மோட்ல போய்க்கணும். யார் எப்படி இருந்தா என்ன, நமக்கு நம்ம நம்மபடி இருப்போம் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல போனா நீங்க அவங்களே மீட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துடும். என்ன நம்ம இன்னைக்கு ஈஸியா அவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டோமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கூட உரையாடல், ஒரு கஷ்டமே எனக்கு தோணலையே. ஏன்னா உங்க மைண்ட நீங்க முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் த சிச்சுவேஷன், த பர்சன், எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ எப்பவுமே இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம செயல்கள், இது மூணுமே நமக்கு வந்து அலைன்மெண்ட்ல இருக்கு. நம்ம தூக்கமும் வந்து நம்ம சரியான முறையில சரியான அளவு நம்ம தூங்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது எனர்ஜி கூடும், எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதேதான் சொல்றாரு, யுக்தா ஸ்வப்னாவ போதஸ்ய. தூங்குறது மட்டும் இல்ல, வேக்ஃபுல் ஸ்டேட்டுமே அளவானதா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம், எவ்வளவு நேரம் எந்திரிக்கிறோம், முழிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம். நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும் போது இந்த செல்போன்ல வச்சு பாக்குறது, ஐபேட்ல வச்சு பாக்குறது, பல பேருக்கு மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பாக்குறது, இன்னும் நிறைய கூகுள்ல எல்லாம் ரீட் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பிரெயின்ல இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம், அந்த பீனியல் கிளாண்ட்ல வந்து மெலட்டோனின் அப்படின்னு நம்ம போன டிஸ்கஷன்லயே பார்த்தோம், சில நல்ல கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுது நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில. அப்ப இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இதுதான் நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருக்குமே தூக்கம் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒன்லி வெரி ஃபியூ ரொம்ப லக்கியானவங்க எப்படின்னா டக்குனு படுத்த நெக்ஸ்ட் செகண்ட் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி படுத்தோடனே தூங்கிடுவாங்க. எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷா உட்காந்து. பல பேருக்கு ஆனா பாத்தீங்கன்னா படுத்த உடனே இந்த சைடு திரும்ப அந்த சைடு திரும்ப மனசு உழட்டிட்டு இருக்க ஒரு 1/2 hour 1 hour ஆகும் தூங்குறதுக்கு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் பெருசா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சரியான டைமுக்கு தூங்குறதுல நம்ம எண்ணங்களை நம்ம குறைச்சிக்கிறது இல்லை. நம்ம எண்ணம் வந்து இன்னும் ஹை கியர்ல இருக்கு. நம்ம கார் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்க மாதிரி நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அந்த ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்க காரை வந்து தேர்ட் கியர், செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு அப்படி மெதுவா நிப்பாட்டிட்டு நம்ம படுக்கணும். நம்ம மைண்ட் வந்து இன்னும் ஃபோர்த் கியர்லயே போயிட்டு இருந்ததுன்னா எப்படி பாடி தூங்கும் இல்லையா? அப்போ நம்ம நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதுவும் கண்டிப்பா இந்த வெளிச்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம
இருட்டா இருக்கும் போதே தூங்கணும். இயற்கையில பாத்தீங்கன்னா நம்ம விலங்குகள்லாம் பாக்குறீங்கல்ல, சூரியன் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் அதுங்க பாட்டுக்கு போய் அவங்கவுங்க இடத்துல அடைஞ்சிருவாங்க. அவங்கவுங்க நெஸ்ட்டுக்கு போயிருவாங்க. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் யாருமே நம்மள மாதிரி எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போட்டுட்டு நைட் எல்லாம் முழிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் இயற்கை. நம்ம தான் இப்ப எல்லாம் மாற்றிட்டோம். மனுஷன் வந்து புதுசு புதுசா நம்ம இன்வென்ட் பண்ணி நம்மள வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஸோ நம்ம இதை நீங்க கண்டிப்பா இந்த தூக்கத்தை சரி செஞ்சுக்கணும். தினம் ஒரே டைம் தூங்குங்க. நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சு அந்த மெலட்டோனின் அப்பனா சரியா செக்ரேட் ஆகாது. அந்த கண்ணுக்கு வந்து தெரியுமா, பீனியல் கிளாண்டுக்கு வந்து அந்த லைட்டுங்கிறது தெரியுமா, லைட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மெலட்டோனின் செக்ரேஷனை டக்குன்னு குறைச்சிரும். அப்ப நமக்கு தூக்கம் வராது. சோ கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம டயத்துக்கு தூங்கணும்னா மெலட்டோனின் கரெக்டா செக்ரேட் ஆகும். கரெக்டா நமக்கு தூக்கம் வரும். சோ நம்ம இனிமே எனக்கு தூக்கம் வரல, படுத்த உடனே தூக்கம் வரல அப்படின்லாம் பேசவே கூடாது. அதாவது இந்த 5th கியர், 4th கியர், 2nd கியர்னு சொல்றது என்னன்னா, நம்ம பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஆல்பா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட், அப்படி காமா ஸ்டேட்னா டீப் ஸ்லீப். அங்க போகும்போது ஹீலிங் நல்லா நடக்கும். நமக்கு எல்லா விதமான ஹெல்த்தும் நல்லாவே நடக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு, சரியான உணவு, தூக்கம் இதெல்லாம் சாப்பிட்டு சரியான இமோஷன்ஸ் இருக்கணும். யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட ரொம்ப பரிவா பேசலாம், அன்பா பேசலாம். ஒரு குற்றம் சொல்ற மாதிரியோ இல்ல பிளேம் பண்ற மாதிரியோ பேசக்கூடாது. சில நேரம் நம்ம ஒரு போர்டு மீட்டிங்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ப்ராஜெக்ட ப்ரெசென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ரெசென்ட் பண்ணும்போது மத்தவங்க எல்லாம் நம்மளோட ப்ரெசன்டேஷனை அக்செப்ட் பண்ணணும். அந்த அது மாதிரிதான் நம்ம இருப்போம். நம்ம அங்க போய் யாராவது நமக்கு எதிர்மறையா பேசுனாங்கன்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ சொல்றாங்க, அதை நம்ம முதல்ல கேட்டுக்கலாம், அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம வந்து திரும்பவும் அவங்க மேல ஒரு பழி சொல்லி அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாரையுமே நம்ம பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம எமோஷன் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல, ஒரு லிசனிங் ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம என்னைக்கு நம்ம அடுத்தவங்க சொல்றதை நல்லா கேட்கிறோமோ, அடுத்தவங்களையும் பேச விடுறோமோ, அப்பதான் நம்மள பேசுறதையும் யாரும் நல்லா கேட்பாங்க. சோ அது மாதிரி அடுத்து வந்து ரைட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து புத்தர் கூட வந்து சொல்லியிருக்காங்க. 8 fold path அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லா புத்தர் அந்த காலத்துல சொன்ன அந்த 8 fold path. அதுதான் வந்து ஹார்மனி, பேலன்ஸ். எதுவுமே ரொம்ப கூடவும் கூடாது, எதுவுமே ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ரைட் ஒர்க் அப்படின்னா எத்திக்கல் ஒர்க். நம்ம தேவையில்லாம தர்மத்துக்கு யூனோ தர்மத்துக்கு கட்டுப்படாத எந்த ஒரு தொழிலையும் நம்ம செய்யக்கூடாது. எதுவுமே தர்மத்துக்குள்ள கட்டுப்பட்டதா இருக்கணும், நியாயமா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனா கூட அந்த இடத்துல நியாயமான தொழில் செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில தான் நம்ம போய் செய்யணும். அந்த இடத்துல தொழில் வந்து நியாயமானதா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல வேலை செய்யவே கூடாது. இது போக கான்சியஸ் பிரீதிங் அப்படின்னா நம்ம ஆனாபானாசக்தி மெடிடேஷன். நம்ம பிரீதிங் வந்து நம்ம நல்லா உள்ள இழுக்கிறது. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யூர் பிரீதிங். டெய்லியுமே யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யூர் பிரீதிங். ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்றாங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் டெக்னிக். இது நீங்க எல்லாருமே அழகா ஃபாலோ பண்ணலாம் லைஃப்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக். எவ்ரி 1 hour நீங்க அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு 1 hour கழிச்சு நீங்க ஒரு 5 seconds, ஒரு 1 minute உட்காந்துக்கோங்க. உட்காந்து என் மைண்ட் என்ன யோசிக்குது, நான் யார்கிட்ட இந்த 5 minutes முன்னாடி என்ன பேசினேன், எப்படி பேசினேன், என் மூச்சு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கண்ட்ரோல், டிராபிக் கண்ட்ரோல் மாதிரி நம்ம டக்குன்னு உட்காந்து 1 minute அப்படியே யோசிக்கணும். யோசிச்சா நம்ம இப்படி செதறி கிடக்குறதெல்லாம் நம்ம திருப்பி ஒன்று கொண்டு வரும். ஸோ எவ்ரி ஹவர் டெய்லி நீங்க இன்னைக்கு இருந்து சேர்ந்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 24 hours நீங்க செஞ்சு பாருங்களேன். டிராபிக் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் 1 hour ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 minutes உட்காந்துட்டு நம்மள அப்சர்வ் பண்ணணும். நம்ம பிரீதிங் எப்படி இருக்கு, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செயல்கள் செஞ்சோம், இதை மட்டும் ஒரு 2 seconds 3 seconds யோசிச்சுட்டு ஒரு 1 minute அமைதியா உட்காந்துட்டு திருப்பி எந்திரிச்சு பழையபடி வேலையை பார்த்து. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும், நம்ம ஸ்லோலி நம்ம அவேர்னஸ் இந்த பிரசன்ட்டுக்கு கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆஃப் பிரிங்கிங் அவேர்னஸ் டு த கரண்ட். இது போக
நம்ம இப்ப இந்த இன்னேட் எனர்ஜி அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுதான் நம்மளோட பிராண சக்தி. இந்த பிராண சக்தியானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வெற்றிடத்துல தான் இருக்கு. இந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து தியானம் மூலமா நம்ம ரொம்ப அற்புதமா நமக்குள்ள கொண்டு வரலாம். இது வந்து இந்த நாடி மண்டல சுதி அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கும். நம்ம தியானம் செய்ய 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 என்ன ஆகும், நம்ம நாடிகள் 78,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கான். இது வந்து இந்த சக்ராஸ் மூலமா இந்த எனர்ஜி கொண்டு போகும். ஸோ நம்ம பிசிக்கல் எனர்ஜி நம்ம உணவு முறைகள், தண்ணீர் முறைகள்ல வருது. அதுக்கப்புறம் இன்டர்னலா ஜென்ரேட் ஆன எனர்ஜி நம்மளோட பேலன்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், மைண்ட்ஃபுல்னஸ்னால வருது. அது போக இந்த மிக 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 அற்புதமான பிராண சக்தி, பிரபஞ்சத்துல இருந்து வர்ற சக்திய நமக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அப்படி ஒரு தேஜஸ் நமக்குள்ள வரும். இதுதான் ஞானிகள் கிட்ட, யோகிகள் கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த தேஜஸ்க்கு காரணம். அவங்க வந்து அந்த வெற்றிடத்துல போய் கனெக்ட் ஆகி, தியானம் மூலமா கனெக்ட் ஆகி, அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸோட அந்த ஆகாச கங்காவா அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் சக்தி உள்ள உள்ள வர வர அவ்வளோ ஒரு நமக்கு அந்த விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். எதுனாலும் நம்ம ஈஸியா செய்யக்கூடிய வந்துடும். ஆஹ் நம்ம எதையுமே உடனே எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஏமாற்றத்துக்கு காரணமா. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா விட்டுடணும். நம்ம எல்லாத்தையுமே ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல நம்ம கொண்டு போவோம். எப்பெல்லாம் நம்ம தியானத்துல போய் இந்த ஆற்றல் சக்தி, இந்த விஸ்வ சக்தியை நமக்குள்ள கொண்டு வருவோமோ, நம்ம விவேகம், வைராக்கியம் எல்லாம் கூடிரும். நம்ம அற்புதமான ஒரு பர்சனா மாறிடுவோம். நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லார்கிட்டும் கம்பேஷனட்டா இருக்கணும். ஆக்சுவலா போன வாரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோகமான செய்தி வந்தது. அதாவது பெரிய தொழில் அதிபர் வந்து ரத்தன் தாத்தா வந்து மறைந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி வந்து நம்ம எல்லாரும் நம்ம மனசுல கொஞ்சம் வருத்தப்பட்டோம். அப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல நீங்களுமே பார்த்திருந்தா பலரும் இதை ஷேர் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் மெசேஜ் அதை பத்தி ரொம்ப ரொம்ப சுத்தி சுத்தி வந்துச்சு. இங்கிலீஷ்ல, தமிழ்ல அப்படி மாறி மாறி இருந்துச்சு. அப்ப அது என்ன அப்படின்னா, அவரை வந்து யாரோ கேட்டாங்களாம், நீங்க வாழ்க்கையில எப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, நான் முதல் கட்டத்துல வந்து நிறைய பணம் சம்பாரிச்சேன். அப்ப கூட எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சொத்துகள் எல்லாம் சேர்த்துனேன், பல இடங்கள்ல பல ப்ராப்பர்ட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வாங்கினேன். அப்ப கூட எனக்கு வந்து எல்லாம் இவ்வளவு இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, நான் வந்து பல நிறுவனங்களுக்கு எல்லாம் தலைவர் ஆனேன், சேர்மேன் ஆனேன். அப்படியெல்லாம் பெரிய பெரிய சிஇஓ, அப்படி பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருந்தேன். அப்ப கூட எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன குறை, ஏதோ ஒரு திருப்தி இல்லாம தான் நான் வாழ்க்கையில இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நாள் அவரை வந்து ஒரு சில்ட்ரன் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க வந்து அவர் வந்து இந்த கொஞ்சம் ஊனமுற்றோர்களுக்கு வீல் சேர் நிறைய கொடுத்தாராம். அப்போ அந்த பிள்ளைங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சான். ஒரு குழந்தை அவர் காலை பிடிச்சுக்கிச்சான். பிடிச்சிட்டு சொல்லிச்சான், உங்க முகத்தை நான் நல்லா என்னோட மனசுல நிரப்பி வச்சுக்கிறேன். சோ நான் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், நீங்களும் அங்க இருந்ததுக்கு அப்புறம், நான் அங்க உங்களை அடையாளம் கொண்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அப்போ அவர் மனசுல அப்படி டச் பண்ணிடுச்சான். அந்த நேரம் தான் அவர் உண்மையாவே சந்தோஷம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். சோ இவ்வளவு வசதியானவர், இவ்வளவு திறமைசாலி, இவ்வளவு சாதிச்சவங்களுக்கே கடைசியில சேவையில தான் மன திருப்தி கிடைச்சது. அப்போ அதுல வந்து அந்த ஆனந்தம், அந்த தேஜஸ் தான் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். சோ இது வந்து நீங்க எப்படி உங்களுக்கு இந்த உணர்வுகள்லாம் வரும்னா, நம்ம பாடி கான்சியஸ்னஸ் டிராப் பண்ணிட்டு நம்ம மேலும் மேலும் இந்த எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம யுனைட் ஆகும் போதுதான் நமக்குள்ள இந்த மாதிரி சேவை மனப்பான்மை வரும். நம்ம எனர்ஜி ரொம்ப கூடிரும். ஒண்ணுமே நம்மளுக்கு செய்ய முடியலனாலும், நமக்கு ஒரு கை செஞ்சதை இன்னொரு கை, ஒரு கை தியானம் கொடுத்ததை இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதான். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா வேலைகளையும் இந்த கடவுள் சமர்க்கணும். அதான் யோக கர்மஷு கௌசலம் அப்படின்னா, நம்ம செய்யற வேலைகள் எல்லாம் கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஒரு பேலன்ஸ்டா நம்ம செஞ்சுட்டே வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம எனர்ஜி லெவல்ஸ் என்னைக்குமே ஹையா இருக்கும். இந்த டிராபிக் கண்ட்ரோல் மெத்தடை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.